500 வீடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சோஃபா, உட்டன் காட்டு, வீடு முழுக்க இன்டீரியரோட ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீட்டுக்கு முன்னாடி 40 அடி மெயின் ரோடு இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷன் பேர் சொன்னால் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு ஏரியா தாங்க. ஐடி பார்க் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டோட பிளான் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு முன்னாடியே பாருங்கள் 40 அடி மெயின் ரோடு இருக்குது. ட்ரைனேஜ், இபி, ஸ்ட்ரீட் லைட்டு, நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இது எல்லாமே இந்த ஏரியாவில் அடிப்படையாக எல்லாமே வந்துருச்சு. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சைடில் வந்து உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு, அப்புறம் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே ப்ளூ வித் பிங்க் கலர் தீமில் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கவர் பண்ணியிருக்காங்க. அதுபோக சிவில் ஒர்க்கில் யூ ஷேப்பில் பார்டர் ஒர்க்கு, அதுபோக சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து 40 அடி ரோடு மேலே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. WPC போர்டு, அப்புறம் இந்த மாதிரி 304 இந்த மாதிரி SS ஸ்டீலில் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. MS ஸ்டீலில் SS ஸ்டீல்லே கேட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 15க்கு 16 நல்ல 2 கார் தாராளமாக 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி, நிறைய 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி இந்த பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்டு பேட்டர்னில் வால் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வர வழியிலேயே லெஃப்ட் சைடில் இந்த என்ட்ரன்ஸில் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே வாலுக்கு ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே வந்து டைல்ஸ் ஒர்க்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டை தாண்டி அந்த சைடு போனோம்னா இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலியில் போர்வெல், வாட்டர் சம்பெல்லாம் இங்கே இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஏரியா, இந்த சைடில் ரைட் சைடில் ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே சுற்றி போகிற மாதிரி செட்பேக் ஏரியா இருக்குது. இந்த வீட்டுக்கு தனியாக போர்வெல் போட்டிருக்காங்க, வாட்டர் சம்பு இருக்குது. இப்போ நம்ம சிட் அவுட் ஏரியா பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சிட் அவுட் ஏரியாவோட அளவு 5க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சீலிங்கில் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் இந்த மாதிரி சூரியன் டிசைன்ஸ்ல எல்லாம் கர்விங் கொடுத்து பாலிஷ் ஒர்க் செஞ்சு மாட்டியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா ஃபுல்லாமே இப்போ டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனர் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து இங்கே வந்து ஒரு லோவர் பேனல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 8 தான். சீலிங் சின்னதாக ஒரு டெக்கரேட்டிவ் லைட்ஸும் ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபோயரை தாண்டி லெஃப்ட் சைடில் வந்துட்டிங்கன்னா 16க்கு 16 இந்த வீட்டுக்கு ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இங்கே எல் டைப்பில் ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீபாய் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஒரு ஃபேனு, அப்புறம் ஃபால் சீலிங் வந்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் ஹேங்கிங் லைட்ஸோட, ஸ்ட்ரிப் லைட்ஸோட 2 சீலிங் ஃபேன் கொடுத்து அட்ராக்டிவான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மல்டிமீடியா டிவெண்ட் இருக்குது. கிளிட்டரிங்கான ஃபினிஷிங்கில் பேக்ரவுண்டில் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவெண்ட் வந்து ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜா கேபினட்டும் டிவி பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. CNC லேஸ்கர் டிசைன்ஸோட படையில் போகிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டு, கீழே வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. 2 பெரிய UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து காரு, பைக்கு, இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும்ல, அந்த கீ செயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு MCB பாக்ஸே இங்கே இருக்குது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணி MCB பாக்ஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்து ஒரு கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அந்த சைடில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் கவர் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து இங்கே ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி உட்டன் பிளாங்க்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இங்கே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் செஞ்சு இங்கே வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வால் ஸ்டிக்கர்ஸை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளிட்டரிங்காக இருக்குது. இதுக்கு பேக் சைடில் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் மிஷின் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. மிரர் செட்டப்போட அந்த ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது. லைட்டிங் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனோட ஃப்ளோரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்டன் பேட்டர்ன் தீமில் மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் முழுக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ப்ளூ வித் பிளாக் ஹேண்டில்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி சிம்னி இருக்குது.
சிமினி பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரு 2 ஸ்டோரேஜ் யூனிட், ஸ்பைசஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து பேசிக் ஃபுல்லாமே கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரே, இந்த மாதிரி டேண்டம் பாக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி குவாட்ஸ் மெட்டீரியலில் இங்கே வந்து சிங்க் இருக்குது, குட் வாட்டர், போர் வாட்டருக்குன்னு 2 டேப் இருக்குது. அப்போது கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவுண்டர் டாப்போட கடைசியில் ஓவன், அப்புறம் மிக்சி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கிற மாதிரி இவங்க நிறைய சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பேங்கர் யூனிட் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட பேங்கர் யூனிட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாமே லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. பேங்கர் யூனிட் பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து எங்கேயுமே ஒரு காக்கர் யூனிட்டு, அப்புறம் வால் ஷெல்ஃபு, கீழே பேஸ் யூனிட் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்டோட சும்மா யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமோட டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்னில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இந்த மாதிரி கிரே வித் உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் ஃபுல்லாமே இந்த மாதிரி இருந்தால் கிளாஸி ஃபினிஷிங்கில் இன்டர்வியூ செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கர்வ்டு டிசைன்ஸில் யூ ஷேப்பில் எல்லாம் டிசைன் ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்ட் இருக்குது, லேப்டாப் கபோர்ட் இருக்குது. அப்போது ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள், பேரலல் டிசைன்ஸில் ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட்லேயே இந்த மாதிரி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் வந்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தனியாக அந்த பெட்ரூம்க்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்து அங்கேயுமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த ஸ்டடி டேபிள் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸும் கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3D பேட்டர்னில் இருக்குது. அந்த இடத்துல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் இந்த இடத்துல இருக்குது. பை ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த அட்டாச்டு பாத்ரூமில் கொடுத்துருக்காங்க. இது போக வீட்டில் வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வந்து அழகாக எப்படி போகுது பாருங்கள். ஸ்டெப்ஸுக்கு நைட்டெல்லாம் நடந்து வரீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டோட நம்ம வெளிச்சத்தோடு நடந்து வரலாம். ஸ்டெப்ஸு எங்கே இருக்குதுன்னு கால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே இங்கே வந்து கிரானைட் உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டல்ஸ் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வித் 304 எஸ்எஸ்டில் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா வர இருந்தால் இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கோட வால் ஸ்டிக்கர்ஸோட அட்ராக்டிவான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க வித் அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸோட. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் 10க்கு 16ங்கிறதுல ஒரு லென்த்தான ஒரு பேசேஜ் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம், இந்த இடத்துல தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு, உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் அந்த ஜிப்சம் போர்ட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சீலிங் ஃபேனும் இருக்குது. இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு ஸ்டடி டேபிள் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸு, பேக்ரவுண்டில் லோவர் பேனல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இங்கேயும் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ஹிட்டனான ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 5க்கு 10ங்கிறவள நல்லா லென்த்தாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மிரரு, அது பார்க்க பெட்ரூமோட இன்டர்வொர்க் மாதிரி இங்கே வந்து ப்ளூ கலர் தீமில் இன்டர்வொர்க் பண்ணி காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இதுவும் அதே சைஸில் 4க்கு 10ங்கிற அளவில் பிரிச்சுருக்காங்க. ட்ரை ஏரியா விட் ஏரியாங்கிற பார்ட்டிஷன் ஒர்க் வாலோட பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே ட்ரை ஏரியா, வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின்லாம் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் வந்து வெட் ஏரியாங்க. இங்கே வந்து ஷவர் யூனிட்டு, இந்த மாதிரி பை ஃபிட்டிங்ஸோட இந்த வெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. டார்க் வித் ஒயிட் கலர் பேட்டர்னில் வால் டைல்ஸும், ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸும் இங்கே வந்து பெட்ரூம் பாத்ரூம் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த வீட்டோட தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூமையும் பார்த்துலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூம் வந்துடும்.
இந்த தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. உட்டன் காட் இருக்குது, வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. இந்த சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான பேட்டர்னில் 16 அடிக்குமே வார்ட்ரூஃப் கபோர்டு, லேப் கபோர்டு, ஸ்டடி டேபிள் இந்த மாதிரியான இன்டி ஒர்க்கெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே உட்டன் காட்டுக்கு மேலே ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு வால் மவுண்டர் டைப்பில் வால் டெக்கரும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியாவும் இருக்குது, ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இது அட்டாச்டு பாத்ரூம் போகிறதுக்கான டோருங்க, ஸ்லைடிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கர்வ்டு டிசைனில் பெரிய மிரரு, இங்கேயும் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான உட்டன் ஷெல்ஃபோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் போகிற மாதிரி கொடுத்துருக்க டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 6க்கு 8ங்கிறதுல இங்கேயும் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து வெட் ஏரியா, ஃபஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஏரியா, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இது போக இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்குது. இது 12க்கு 7ங்கிற அளவில் இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவை கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர்ஸு, இங்கேயும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஹேண்டல்ஸ் எல்லாம் மாட்டி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. மழை தண்ணி வந்தாலும் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக டெரஸில் வந்து ஒரு கசிபோ செட்டப் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துலாம். டெரஸ் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இன்னர்லேயே ஸ்டார் கேஸ் போகுது. இந்த ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த டெரஸ் வர ஹெட்ரூம் வரைக்குமே பெரிய ஹேங்கிங் லைட் இங்கே பார்க்க முடியும். அட்ராக்டிவாக இருக்குது. டெரஸ் போகிற இந்த ஸ்டெப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இங்கே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ இருக்குது. டெரஸ் போகிறதுக்கு வந்து இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கசிபோ செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட கவர் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து யூ ஷேப்பில் வந்து ஒரு கிரானைட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி டைல்ஸ் ஒர்க்கில் கொடுத்து அழகாக லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே டெரஸோட ஹெட்ரூமுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, பைஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே ஐடி பார்க் தெரியும். இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1,47,00,000 சொல்கிறாங்க. நெகஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க.